வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நாம் டெட் பேப்பர் டூக்கான ப்ரிப்பரேஷனில் சைக்காலஜிலேருந்து யூனிட் 7 வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தையின் மேம்பாட்டிற்கான சமூகமயமாக்கல் முகமைகள் அப்படிங்கிற டைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இப்போ அதிலேருந்து முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தை சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை முதலில் எங்கு கற்றுக்கொள்கிறது? ஆப்ஷன் பி தான் சரியான விடை, பள்ளி. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், குழந்தை பெற்றோரின் நடத்தையை கவனிப்பதால் எந்த திறனை மேம்படுத்துகிறது? ஆப்ஷன் பி சரியான விடை, கூட்டமைப்பில் செயல்படும் திறன். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், குடும்பத்தின் முக்கிய பணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அன்பு காட்டுதல், பொருளாதார வழிவகை செய்தல், பாதுகாப்பு, சமூக அறநெறிகளை போதித்தல். அடுத்து நான்காவது கொஸ்டின், குடும்பம் குழந்தைக்கு கற்றுத்தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அன்பு மற்றும் பாசம். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், குழந்தை தந்தை மற்றும் தாயின் பங்களிப்புகளை அறிந்து கொள்வது மூலம் எந்த குணம் மேம்படும்? ஆப்ஷன் பி சமூக நடத்தை மற்றும் பொறுப்புணர்வு. அடுத்து ஆறாவது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று, குழந்தை குடும்பத்தில் பெற்றோரின் நடத்தை மூலம் சமூக நடத்தையை கற்றுக்கொள்கிறது. இதற்கான காரணம், குடும்பம் குழந்தைக்கு முதன்மை கல்வி வழங்கும் இடமாகும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து ஏழாவது கொஸ்டின், கூற்று, குடும்பம் குழந்தைக்கு புது கல்வியை கற்றுத்தருகிறது. காரணம், குழந்தை பள்ளியில் மட்டுமே அறிவை பெறுகிறது. ஆப்ஷன் சி, அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. எட்டாவது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் பார்க்குறோம். கூற்று, குடும்பத்தில் அன்பும் பாசமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காரணம், அன்பு மற்றும் பாசம் இல்லாத குழந்தை சமூகத்தில் சரியான நடத்தை கற்றுக்கொள்ள முடியாது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், தனி குடும்பத்தில் யார் யார் அடங்குவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பெற்றோர் மற்றும் குழந்தைகள் மட்டும். தனி குடும்பத்தில் யார் யார் அடங்குவார் அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர் மற்றும் குழந்தைகள் மட்டும். அடுத்து பத்தாவது கொஸ்டின், கூட்டு குடும்பத்தின் பிரதான சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் பி பலர் ஒன்றாக வாழ்கின்றனர். அடுத்து 11வது கொஸ்டின், குடும்பம் குழந்தைக்கு எந்த வளர்ச்சியில் உதவுகிறது? ஆப்ஷன் ஏ உடல், அறிவு, சமூக, பண்பாட்டு, அறநெறி போன்ற எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சிக்கு வந்து உதவுது. அடுத்து 12வது கொஸ்டின், குழந்தை பெற்றோரின் நடத்தையை கவனிப்பதால் மேம்படும் திறன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சமூக நடத்தை மற்றும் பொறுப்புணர்வு. 13வது கொஸ்டின், குடும்பம் குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்கும் இடமாக விளங்குகிறது. இது எந்த வகை கற்றலை வழங்குகிறது? ஆப்ஷன் பி பழக்க வழக்க கற்றல். அடுத்து 14வது கொஸ்டின், குடும்பம் பாரம்பரியத்தை தலைமுறைகளின் வழியாக கடத்தும் விதம் எந்த வளர்ச்சியை மேம்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ பண்பாட்டு வளர்ச்சி. அடுத்து 15வது கொஸ்டின், கூற்று, குழந்தையின் முழு ஆளுமை திறனை வளர்க்க குடும்பம் உதவுகிறது. இதற்கான காரணம், குடும்பம் குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்கும் இடமாக செயல்படுகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 16வது கொஸ்டின், கூற்று, தனி குடும்பத்தில் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் மட்டுமே இருப்பர். காரணம், குழந்தை கூட்டு குடும்பத்தில் பிறருடன் சேர்ந்து வளர்ச்சி அடையாது. ஆப்ஷன் சி தான் சரியான, அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 17வது கொஸ்டின், கூற்று, குடும்ப உறுப்பினர்கள் குழந்தையின் உடல், அறிவு மற்றும் சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். காரணம், குடும்பத்தில் விளையாட்டு, மதநெறி கற்றல் மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கின்றன. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். 18வது கொஸ்டின், கூற்று, குழந்தை குடும்ப உறுப்பினர்களின் நடத்தை பின்பற்றுவதன் மூலம் சமூக பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்கிறது. காரணம், குழந்தை தன் நண்பர்களின் நடத்தை மட்டுமே பின்பற்றுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 19வது கொஸ்டின், கூற்று, குடும்பம் குழந்தைக்கு மதநெறி, சமூக பழக்க வழக்கம் மற்றும் பண்பாட்டு அறிவை கற்றுக் கொடுக்கிறது. காரணம், குழந்தை பள்ளியில் மட்டுமே அறிவை கற்றுக்கொள்கிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 20வது கொஸ்டின், கூற்று, குடும்பம் குழந்தைக்கு ஒழுக்க நெறி வளர்ச்சியிலும் மன வளர்ச்சியிலும் உதவுகிறது. காரணம், விளையாட்டின் மூலம் குழந்தை உடல் நலமும் ஒழுக்கமும் மேம்படும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 21வது கொஸ்டின்,
கூற்று குடும்பம் குழந்தைக்கு உலக ஒற்றுமை பற்றிய அறிவையும் கற்றுக் கொடுக்கிறது. காரணம் அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை கற்றல் மூலம் குழந்தை சமூகத்தில் இணைந்து நடக்கிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 22வது கொஸ்டின். பள்ளியின் முதன்மை பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளியின் முதன்மை பணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வரையறுக்கப்பட்ட கல்வி வழங்குதல். அடுத்து 23வது கொஸ்டின். பெற்றோர்கள் பள்ளியில் ஆசிரியருடன் கலந்துரையாட வேண்டும், அதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. குழந்தைகளின் கற்றல் நிலையை அறிய. அடுத்து 24வது கொஸ்டின். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் குழந்தையின் வளர்ச்சியில் ஏற்படும் சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குழந்தை முழுமையாக வளராது. அடுத்து 25வது கொஸ்டின். பள்ளி குழந்தைக்கு எந்த வகை சமூக திறன்களை கற்றுக் கொடுக்க உதவுகிறது? பள்ளி குழந்தைகளுக்கு எந்த வகை சமூக திறன்களை கற்றுக் கொடுக்க உதவுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனநாயக முறையை பற்றிய அறிவு. ஜனநாயக முறையை பற்றிய அறிவு. அடுத்து 26வது கொஸ்டின். பள்ளி மற்றும் வீடு இணைந்து செயல்படுவதால் குழந்தை பெறும் நன்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளி மற்றும் வீடு இணைந்து செயல்படுவதால் குழந்தை பெறும் நன்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தவறுகளை உடனடியாக சரி செய்யும் வாய்ப்பு. அடுத்து 27வது கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம் பார்க்குறோம். கூற்று பள்ளி குழந்தையின் உடல் அறிவு மற்றும் மனவளர்ச்சி வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதற்கான காரணம் பள்ளியில் குழந்தைகள் விளையாட்டு, அறிவியல், சமூக அறிவு ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றனர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 28வது கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம் பார்க்குறோம். கூற்று பள்ளி மற்றும் வீடு ஒன்றுபட்டு குழந்தையின் வளர்ச்சிக்கு துணை புரிகின்றன. காரணம் குழந்தைகள் வீட்டிலும் பள்ளியிலும் கற்பதை குழப்பிக்கொள்ளும். ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 29வது கொஸ்டின். கூற்று பெற்றோர்கள் பள்ளியில் ஆசிரியருடன் கலந்துரையாட வேண்டும். காரணம் குழந்தைகளின் கற்கும் நிலை மற்றும் உடல்நிலை பற்றி அறிந்து அவர்களை நல்வழிப்படுத்த உதவும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 30வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று தகவல் தொடர்பு சாதனங்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை இணைக்க உதவுகின்றன. காரணம் குழந்தைகளின் வளர்ச்சி தொடர்பான தகவல்கள் உடனடியாக பரிமாறப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 31வது கொஸ்டின். கூற்று பள்ளி குழந்தைக்கு ஜனநாயக முறையை அறிய உதவுகிறது. காரணம் பள்ளி சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார கருத்துக்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பை வழங்குகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 32வது கொஸ்டின். கூற்று பள்ளி குழந்தைக்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கும் பயிற்சி அளிக்கிறது. காரணம் குழந்தைகள் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கும் பழக்க வழக்கங்களை பள்ளியில் கற்றுக்கொள்கின்றனர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 33வது கொஸ்டின். கூற்று பெற்றோர்கள் இரண்டாவது ஆசிரியர்கள் என்றும் ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதற்கான காரணம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து குழந்தையின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்கின்றனர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 34வது கொஸ்டின். ஒப்பார் குழு என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் பி சம வயது மற்றும் சமநிலையிலுள்ள குழந்தைகள் குழு. அடுத்து 35வது கொஸ்டின். ஒப்பார் குழு உருவாகும் முதன்மை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பள்ளியில் குழந்தைகள் ஒருவருடன் ஒருவர் பழகுவதை மேம்படுத்த. அடுத்து 36வது கொஸ்டின். ஒப்பார் குழுவில் குழு தலைவர் செய்யும் பணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கேள்விகளை வரிசையாக அனைவரிடமும் கேட்டு பதில்களை பரிமாற வைக்க. அடுத்து 37வது கொஸ்டின். ஒப்பார் குழுவில் நட்பை கொண்டு குழந்தைகள் பெறும் முக்கிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பாதுகாப்பும் மற்றவர்களை உயர்வாக கருதும் எண்ணமும் தோன்றும். அடுத்து 38வது கொஸ்டின். குழந்தைகள் நட்பை உருவாக்கும் போது பின்பற்றும் முக்கிய காரணிகள் எவை? ஆப்ஷன் ஏ சமவயது, ஆர்வம், திறன், உயரம், எடை. அடுத்து 39வது கொஸ்டின். ஒப்பார் குழுவில் ஏற்பட்ட போட்டி அல்லது சண்டை பின்னர் என்ன நடக்கும்? ஆப்ஷன் பி சமாதானம் ஏற்பட்டு நட்பு வலுவடைகிறது. அடுத்து 40வது கொஸ்டின். குழந்தைகள் எதற்காக மற்றவர்களிடம் நட்பு கொள்கின்றனர்? ஆப்ஷன் ஏ தங்களின் சுகதுக்கங்களை பரிமாறிக்கொள்ள.
41வது கொஸ்டின், ஆசிரியர் ஒப்பார் குழுவின் செயல்முறையில் கேள்விகளை அனைத்து உறுப்பினர்களிடம் கேட்க வைக்க காரணம் என்ன? ஆப்ஷன் பி, அனைத்து உறுப்பினர்களும் கருத்தை பகிர்ந்து புரிந்து கொள்ள உறுதி செய்ய. 42வது கொஸ்டின், கூற்று ஒப்பார் குழு குழந்தைகளின் நட்பையும் சமூக திறன்களையும் மேம்படுத்த உதவுகிறது. காரணம், சம வயதுள்ள குழந்தைகள் ஒன்றிணைந்து குழு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 43வது கொஸ்டின், கூற்று ஒப்பார் குழுவில் குழந்தைகள் தங்களுக்கான நடத்தை விதிகளை தானே வகுக்கின்றனர். அதற்கான காரணம், குழு தலைவரின் கட்டுப்பாடு இல்லாமல் ஒவ்வொருவரும் தனக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 44வது கொஸ்டின், கூற்று குழு தலைவர் கேள்விகளை வரிசையாக அனைவரிடம் கேட்க வைக்கின்றார். காரணம், இதனால் அனைத்து உறுப்பினர்களும் பதிலை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 45வது கொஸ்டின், கூற்று குழந்தைகளின் நட்பு தற்செயலாகவும் சுதந்திரமாகவும் உருவாகும். காரணம், குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மற்றவர்களை உயர்வாக கருதுவதையும் விரும்புகின்றனர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 46வது கொஸ்டின், கூற்று குழந்தைகள் பல குழுக்களில் பங்கேற்றால் நண்பர்களை தேர்ந்தெடுக்க வசதி கிடைக்கிறது. காரணம், குழுக்களில் பங்கேற்றால் அவர்களின் திறன், ஆர்வம் மற்றும் சமூக தொடர்புகளை மேம்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 47வது கொஸ்டின், கூற்று குழந்தைகள் தன்னிடம் அன்பு, பரிவு மற்றும் ஆதரவு காட்டும் மற்றவருடன் நட்பு கொள்கின்றனர். காரணம், இது குழந்தையின் சமூக மற்றும் உணர்ச்சி நலனுக்கு உதவுகிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 48வது கொஸ்டின், கூற்று சிறுவர்கள் தன் திறமைகளை வளர்த்து பிறரிடம் பாராட்டுதலை பெறுவதற்காக நட்பு கொள்கின்றனர். காரணம், குழந்தைகள் சமூக வாழ்வில் திறமைகளை வெளிப்படுத்துவதும் அவர்களுக்கு முக்கியமாகும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 49வது கொஸ்டின், சமுதாயம் நேரடியாக குழந்தையின் கல்வி வளர்ச்சியில் பங்கு கொள்வதில்லை என்றாலும் அதன் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, கட்டமைப்பு இல்லாத பொது கல்வி அளித்தல். அடுத்து 50வது கொஸ்டின், சமூக எதிர்பார்ப்புகளில் குழந்தை ஏன் பணிவாக நடக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, ஆசிரியர் அறிவுரைகளை ஏற்று செயல்பட. அடுத்து 51வது கொஸ்டின், சமூக ஏற்றம் பெறுவதற்கான குழந்தையின் பண்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நல்ல பழக்க வழக்கங்கள், பொறுப்புணர்வு, ஒற்றுமை உணர்வு. அடுத்து 52வது கொஸ்டின், சமூக செயல்பாடுகளில் குழந்தைக்கு கிடைக்கும் நன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சமூக மனப்பான்மை மற்றும் பொதுநலக் குணங்கள். அடுத்து 53வது கொஸ்டின், சமூக விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகுப்பறை செயல்பாடுகளில் எந்த நடவடிக்கை அடங்கும்? ஆப்ஷன் ஏ, உலக மற்றும் தேசிய முக்கிய தினங்களை அனுசரித்து கொண்டாடுதல். அடுத்து 54வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். கூற்று சமுதாயம் நேரடியாக குழந்தையின் கல்வி வளர்ச்சியில் பங்கு கொள்வதில்லை. காரணம், அது முறைசாரா கல்வி வழங்கி வரையறுக்கப்பட்ட கற்றலை முன்னெடுக்கிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 55வது கொஸ்டின், கூற்று சமூக வளர்ச்சி என்பது குழந்தை பிறருடன் இணக்கமாக வாழும் திறன். காரணம், குழந்தை சமூகத்தால் ஏற்கப்படும் நடத்தைகளை கற்றுக்கொள்கின்றது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 56வது கொஸ்டின், கூற்று சமூக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் குழந்தைகள் விரும்பப்படுகின்றனர். காரணம், அவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கின்றனர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 57வது கொஸ்டின், கூற்று பள்ளியின் குழு செயல்பாடுகள் குழந்தையின் அச்சத்தை குறைக்க உதவுகிறது. காரணம், சக மாணவர்களின் நட்பு மற்றும் குழு விளையாட்டுகள் குழந்தைக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 58வது கொஸ்டின், கூற்று சமூக ஏற்றத்தில் பங்கு பெறும் குழந்தைகள் அனைவராலும் விரும்பப்படுகின்றனர். காரணம், அவர்கள் தலைவனிடம் பணிவாக நடந்து குழுவுடன் ஒற்றுமையாக உணர்வுடன் செயல்படுகின்றனர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி.
மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து 59வது கொஸ்டின். கூற்று. சமூக உணர்வு என்பது நாம் என்ற உணர்வை வளர்க்கும் செயல்பாடாகும். காரணம் குழந்தை தனது நலத்தை மட்டுமே சிந்தித்து செயல்படும். ஆப்ஷன் சி சரியான விடை. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 60வது கொஸ்டின். கூற்று. வகுப்பறை செயல்பாடுகள் சமூக விழிப்புணர்வை வளர்க்க உதவுகின்றன. காரணம் மாணவர்கள் குழுவில் இணைந்து பணியாற்றும் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகளில் பங்கேற்கின்றனர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 61வது கொஸ்டின். கூற்று. குழந்தைகள் சமூக உறவுகளை விரிவுபடுத்த தாய் சேய் உறவிலிருந்து பள்ளி மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொள்கின்றனர். காரணம் இது அவர்களுக்கு சமூக பண்புகள் மற்றும் இணக்கமான பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 62வது கொஸ்டின். கூற்று. சமூக விழிப்புணர்வு பாடல்கள் மற்றும் கல்வி சுற்றுலா நிகழ்வுகள் மாணவர்களின் அறிவை மேம்படுத்தும். காரணம் இது மறைமுக கற்றலை ஊக்குவித்து சமூக கண்ணோட்டத்தை விரிவாக்குகிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 63வது கொஸ்டின். உடலியல் வளர்ச்சியில் எந்த அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன? ஆப்ஷன் ஏ இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், தசைகள். அடுத்து 64வது கொஸ்டின். உடல் இயக்கங்களின் வளர்ச்சி எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ கை, கால்கள் மற்றும் தசைகள் வலுப்பெற்று திட்டமிடப்பட்டு செயல்படும் திறன். அடுத்து 65வது கொஸ்டின். குழந்தையின் சமூக வளர்ச்சி எதன் மூலம் நடக்கிறது? ஆப்ஷன் ஏ பெரியவர்கள் மற்றும் சமூக சூழலை பிரதிபலித்தல். அடுத்து 66வது கொஸ்டின். மனவெழுச்சி வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மனவெழுச்சிகளை பொருத்தமான நேரத்தில் வெளிப்படுத்தி கட்டுப்படுத்தும் திறன். அடுத்து 67வது கொஸ்டின். குழு விளையாட்டுக்கள் குழந்தைக்கு எந்த வகை வளர்ச்சியை அளிக்கின்றன? ஆப்ஷன் ஏ சமூக இணக்கமான பழக்கங்கள் மற்றும் கூட்டுறவு உணர்வு. அடுத்து 68வது கொஸ்டின். கண் கை இணைந்து செயல்படல் எந்த வளர்ச்சிக்கு அடிப்படையானது? ஆப்ஷன் ஏ உடல் இயக்க வளர்ச்சி. அடுத்து 69வது கொஸ்டின். மனவெழுச்சி சமநிலை எப்போது ஏற்படும்? ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி மற்றும் கோபம் போன்ற உணர்ச்சிகள் சரியான அளவில் இருந்தால். அடுத்து 70வது கொஸ்டின். வெடிமருந்தின் உதாரணம் மனவெழுச்சிக்கான எந்த கருத்தை விளக்குகிறது? ஆப்ஷன் ஏ உணர்ச்சிகளை அடக்கி வைக்கும்போது வெளிப்படுத்தும் போது பெரிய விளைவுகள் ஏற்படலாம். அடுத்து 71வது கொஸ்டின். கூற்று. உடலியல் வளர்ச்சி குழந்தையின் உடல் இயக்கத்திறனை மேம்படுத்துகிறது. காரணம் தசைகள் மற்றும் நரம்பு மண்டலம் வலுப்பட்டு ஒருங்கிணைந்த செயல்பாடு ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 72வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று. சமூக வளர்ச்சி குழந்தையின் பள்ளி மற்றும் குடும்ப அனுபவங்களில் பாதிக்கப்படுகிறது. காரணம் குழந்தை பெரியவர்கள் நடத்தையை பார்ப்பதன் மூலம் சமூக திறன்களை கற்றுக்கொள்கின்றனர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 73வது கொஸ்டின். கூற்று. மனவெழுச்சி முதிர்ச்சி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனை குறைக்கிறது. அதற்கான காரணம் பயம், கோபம், மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகளை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் முறையை குழந்தை கற்றுக்கொள்கிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 74வது கொஸ்டின். கூற்று. குழு விளையாட்டுக்கள் குழந்தையின் கூட்டுறவு மனப்பான்மையை வளர்க்கின்றன. காரணம் குழுவில் போட்டி நடந்தாலும் தலைவன் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 75வது கொஸ்டின். கூற்று. குழந்தை தன்னிலை உணர்ச்சிகளை அடக்கினால் எதிர்பாராத விளைவுகள் ஏற்படும். காரணம் வெடிமருந்து உதாரணம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் வைத்தால் தீவிர விளைவுகள் ஏற்படும் என்பதை காட்டுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 76வது கொஸ்டின். கூற்று. உடலியல் வளர்ச்சி மற்றும் உடல் இயக்க வளர்ச்சி ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. காரணம் தசைகள் மற்றும் உடல் உறுப்புகள் ஒருங்கிணைந்த செயல்பாடு மூலம் இயக்கங்களை மேம்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 77வது கொஸ்டின். கூற்று. சமூக விளையாட்டுக்கள் குழந்தைக்கு சமூக இணக்கமான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றன. காரணம் குழு விளையாட்டுகளில் இணைந்து செயல்படுவதால் ஒற்றுமை உணர்வு மற்றும் பண்பாட்டு நெறி கற்றல் ஏற்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும்.
அடுத்து 78வது கொஸ்டின் கூற்று குழந்தை தனது மன வெளிச்சிகளை சமநிலையிலேயே வைத்தால் மன ஆரோக்கியம் தடைப்படும். காரணம் மகிழ்ச்சி, அன்பு போன்றவையும் கோபம், பயம் போன்றவையும் சரியான அளவில் இருந்தால் மனநலம் மேம்படும். ஆப்ஷன் டி சரியான விடை. கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 79வது கொஸ்டின் கூற்று குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சிக்கு பாதுகாப்பான சூழல் அவசியம். காரணம் குழுவில் ஏற்றிக்கொள்ளும் சூழல் குழந்தைக்கு அன்பையும் ஆதரவையும் குறைக்கிறது. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் சி. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 80வது கொஸ்டின் எரிக்சனின் முதல் நிலை, அதாவது 0 முதல் 1 வயது வரை அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் நிலை வந்துட்டு இதில் உள்ள சமூக பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நம்பிக்கை, நம்பிக்கையின்மை அப்படிங்கிறத ஏற்படும். அடுத்து 81வது கொஸ்டின் 2 முதல் 3 வயது குழந்தைக்கான சமூக பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சுதந்திரமாக இயங்குதல், வெட்கப்படுதல். அடுத்து 82வது கொஸ்டின் 3 முதல் 5 வயது குழந்தைக்கு விளையாட்டு பருவம் காணப்படும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தானே முற்பட்டு செயலாற்றுதல், குற்ற உணர்வு. அடுத்து 83வது கொஸ்டின் 6 வயது முதல் 12 வயது குழந்தையின் சமூக சூழலில் முக்கிய பங்கு வகிக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சுற்றுப்புறம் மற்றும் பள்ளி. அடுத்து 84வது கொஸ்டின் குமரப்பருவத்தின், அதாவது 13 முதல் 19 வயது காணப்படும் குமரப்பருவம் இதில் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தன்னிலை கருத்து, குழப்பமான கருத்து. அடுத்து 85வது கொஸ்டின் முன்முதிர் பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 வயது முதல் 30 வயது வரை காணப்படும். இதில் ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நெருக்கமான உறவும் ஒருமைப்பாட்டு உணர்வும் தனிப்பட்ட நிலைமை அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து 86வது கொஸ்டின் நடுமுதிர் பருவம் 30 வயது முதல் 60 வயது வரை சமூக திறன் மேம்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பொறுப்புகள் மற்றும் குடும்ப கடமைகளை பகிர்ந்து தாராள மனப்பான்மையை வளர்த்தல். அடுத்து 87வது கொஸ்டின் பின்முதிர் பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 60 வயது முதல் 100 வயது வரை குறிப்பிட்றாங்க. இதில் சமூக மனவியல் பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேர்மை, முழுமையான நம்பிக்கை இழப்பு. அடுத்து 88வது கொஸ்டின் எரிக்சன் சமூக வளர்ச்சி கோட்பாட்டில் ஒவ்வொரு நிலையிலும் உள்ள முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒரு குறிப்பிட்ட சமூக பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அடுத்து 89வது கொஸ்டின் எரிக்சன் கருத்துப்படி சமூக வளர்ச்சி எந்த உடல் பருவத்துடன் நேரடியாக தொடர்பில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பின்முதிர் பருவம். அடுத்து 90வது கொஸ்டின் கூற்று பார்க்குறோம். 0 முதல் 1 வயது குழந்தை நம்பிக்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் தாய் அல்லது செவிலியர் குழந்தையின் பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகிறார்கள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 91வது கொஸ்டின் கூற்று 2 முதல் 3 வயது குழந்தை சுதந்திரமாக இயங்க வேண்டும். காரணம் பெற்றோர் கட்டுப்பாடுகளுடன் செயலாற்ற ஊக்குவிக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 92வது கொஸ்டின் 3 வயது முதல் 5 வயது குழந்தை குற்ற உணர்வு மற்றும் தானே செயலாற்றும் கற்றுக்கொள்கிறது. இது குற்றா கொடுத்துருக்குறாங்க. அடுத்து காரணம் பார்த்தோம்னா ஆதார குடும்பத்தில் விளையாட்டு பருவம் குழந்தையின் செயல்திறனை மேம்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 93வது கொஸ்டின் கூற்று 6 முதல் 12 வயது குழந்தை தாழ்வுணர்வு அல்லது உற்சாகமாக உழைத்தலை கற்றுக்கொள்கிறது. காரணம் சுற்றுப்புறமும் பள்ளியும் குழந்தையின் செயலாற்றலை மேம்படுத்தும் சூழலை குறைக்கிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 94வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று 13 முதல் 19 வயது குழந்தைக்கு தன்னிலை நிலையான கருத்து தடையாக இருக்கும். காரணம் ஒப்பார் குழு மற்றும் பிற குழுக்களின் ஆதரவு குழந்தைக்கு வழிகாட்டும். ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. 95வது கொஸ்டின் கூற்று 20 முதல் 30 வயது பருவம் நெருக்கமான உறவு மற்றும் ஒருமைப்பாட்டு உணர்வை குறைக்கிறது. காரணம் நண்பர்கள் மற்றும் பால் தொடர்பு உறுப்பினர்கள் ஒத்துழைக்கும் சூழல் குழந்தையை வழிநடத்துகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 96வது கொஸ்டின் கூற்று 30 முதல் 60 வயது பருவம் தாராள மனப்பான்மையை குறைக்கிறது. காரணம் குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது மனப்பான்மையை மேம்படுத்துகிறது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கூற்று சரி, காரணம் தவறு.
அடுத்து 97வது கொஸ்டின், திரைப்படங்களில் கதாநாயகன் பெற்றோரை காப்பாற்றும் போது சிறுவர்களுக்கு ஏற்படும் மனவெழுச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, பாச உணர்வு மற்றும் பொறுப்புணர்வு. அடுத்து 98வது கொஸ்டின், மிருக காட்சி சாலைகள் சிறுவர்களின் மனவெழுச்சிக்கு என்ன பயன் தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, மனவெழுச்சியை சமநிலைப்படுத்துகிறது. அடுத்து 99வது கொஸ்டின், மின்னணு விளையாட்டுக்கள் சிறுவர்களுக்கு எவ்வகையில் உதவுகிறது? ஆப்ஷன் பி, வெற்றியை நோக்கி முன்னேற வைக்கிறது. வெற்றியை நோக்கி முன்னேற்ற வைக்கிறது. அடுத்து 100வது கொஸ்டின், சிறுவர்கள் வார இதழ்களில் வரும் கதைகள் மற்றும் போட்டிகள் மூலம் எவற்றை கற்றுக்கொள்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, சமூக நடத்தை மற்றும் உணர்ச்சி சமநிலை. அடுத்து 101வது கொஸ்டின், ஊர் திருவிழாக்கள் சிறுவர்களின் மனவளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகின்றன? ஆப்ஷன் பி, மனவெழுச்சியை வெளிப்படுத்த கற்றல். அடுத்து 102வது கொஸ்டின், கதையில் கதாநாயகன் அரக்கனை வீழ்த்தும் போது குழந்தை பெறுவது எவ்வகை உணர்வு? ஆப்ஷன் பி, மகிழ்ச்சி மற்றும் சமநிலை. அடுத்து 103வது கொஸ்டின், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குழந்தைகளின் தைரியத்தை வளர்க்க எவ்வாறு உதவுகின்றன? ஆப்ஷன் ஏ, சண்டை காட்சிகள் மூலம். அடுத்து 104வது கொஸ்டின், மின்னணு மற்றும் கணினி விளையாட்டுக்கள் சிறுவர்களின் சோம்பலை எவ்வாறு மாற்றுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, சுறுசுறுப்பாக்க செய்கின்றன. அடுத்து 105வது கொஸ்டின், ஊடகங்களை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பயன்படுத்தினால் சிறுவர்கள் பெறும் நன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, நல்ல மனவெழுச்சி மற்றும் சமூக திறன். அடுத்து 106வது கொஸ்டின், கூற்று சிறுவர்கள் கதைகளில் வரும் மனவெழுச்சிகளை அனுபவிக்கிறார்கள். காரணம், மனவெழுச்சிகளை அனுபவித்த பிறகு குழந்தை சமநிலை அடைகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 107வது கொஸ்டின், கூற்று மிருக காட்சி சாலைகள் சிறுவர்களின் அச்சத்தை குறைக்கின்றன. காரணம், மிருகங்களை பார்த்து குழந்தை எதிர்பாராத அச்சத்தை கற்றுக்கொள்ளும். ஆப்ஷன் ஏ சரியான விடை, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 108வது கொஸ்டின், கூற்று திரைப்படங்களில் கதாநாயகன் பெற்றோரை காப்பாற்றுவது குழந்தையில் பாச உணர்வை வளர்க்கின்றது. காரணம், குழந்தை கதாநாயகனின் நடத்தையை பின்பற்றும் மனப்பான்மையை வளர்க்கிறது. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 109வது கொஸ்டின், கூற்று ஊடகங்கள் சிறுவர்களின் மனவளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காரணம், இது அவர்களுக்கு சமூக உறவுகளை மேம்படுத்தும் சூழலை வளர்க்கிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 110வது கொஸ்டின், கூற்று சிறுவர்கள் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டவுடன் மனவெழுச்சியில் சமநிலை அடைகின்றனர். இதுக்கான காரணம், இது அவர்களுக்கு அச்சம் மற்றும் ஆனந்தம் இடையே சிந்திக்க உதவுகிறது. இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 111வது கொஸ்டின், கூற்று நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் குழந்தைகளின் உணர்ச்சி வளர்ச்சிக்கு உதவுகிறது. காரணம், இது சமூக சூழலில் எப்பொழுது, எங்கே, எப்படி மனவெழுச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 112வது கொஸ்டின், கூற்று தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குழந்தையின் மனநிலையை சமநிலைப்படுத்த உதவுகிறது. காரணம், சிறுவர்கள் கதாபாத்திரங்களை அனுபவித்து அவற்றின் மனவளர்ச்சிகளை பின்பற்றுகின்றனர். ஆப்ஷன் ஏ சரியான விடை, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 113வது கொஸ்டின், கூற்று திரைப்படங்களில் வரும் சோம்பல் காட்சிகள் குழந்தையை சுறுசுறுப்படைய செய்கின்றன. காரணம், மின்னணு விளையாட்டுகள் மட்டுமே சுறுசுறுப்படைக்கின்றன. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம் கிடையாது. அடுத்து 114வது கொஸ்டின், கூற்று ஊடகங்களை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் சிறுவர்கள் நல்ல குடிமகன்களாக வளருவார்கள். காரணம், இது சிறுவர்களின் மனவளர்ச்சி மற்றும் சமூக திறனை மேம்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 115வது கொஸ்டின், மேட்ச் இட்டு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டி அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. தொலைக்காட்சி அப்படின்னா மனவெழுச்சியை சமநிலைப்படுத்துதல். மின்னணு விளையாட்டுக்கள் வெற்றியை நோக்கி முன்னேற்றம். வானொலி நிகழ்ச்சிகள் அச்சம் மற்றும் ஆனந்தம் இடையே சிந்திக்க கற்றல். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக சூழலில் மனவெழுச்சியை வெளிப்படுத்த கற்றல். அடுத்து 116வது கொஸ்டின், பள்ளி குழந்தைகளுக்கு
பண்பாட்டு மரபுகளை கற்றுத்தருவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சரியான விடை. சமூக பண்புகளை, பழக்க வழக்கங்கள் மற்றும் சட்டங்களை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து 117வது கொஸ்டின். சமூக பண்புகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் ஒரு முக்கிய வழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பண்பாட்டு நிகழ்ச்சிகள். அடுத்து 118வது கொஸ்டின். பள்ளி மூலம் குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் பண்பாட்டு திறன்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சமூக மரபுகள், உறவு முறைகள், நாட்டுப்பற்று. அடுத்து 119வது கொஸ்டின். குழந்தைகள் பள்ளியில் கற்றுக்கொள்ளும் பண்பாட்டு செயல்பாடுகள் எந்த உணர்வை வளர்க்க உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சமூக பண்புகள் மற்றும் மரியாதை உணர்வு. அடுத்து 120வது கொஸ்டின். பள்ளி சமூக பண்புகளை கற்றுத்தருவதன் மூலம் குழந்தையிடம் உருவாகும் மனப்பான்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நாட்டுப்பற்று மற்றும் ஒற்றுமை உணர்வு. அடுத்து 121வது கொஸ்டின். குழந்தை மூத்தோரை மதிப்பதும் இளையோர்களுக்கு உதவுவதும் எந்த பண்பை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ சமூக சேவை மற்றும் மரியாதை. அடுத்து 122வது கொஸ்டின். சமூக பண்புகளை கற்றல் குழந்தைகளுக்கு தரும் நன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சமூகத்தில் நல்ல பொருத்தப்பாடு மற்றும் ஒற்றுமை. அடுத்து 123வது கொஸ்டின். பள்ளியில் குழந்தைகளை சமூக பண்புகளை கற்க ஊக்குவிக்கும் வழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்கள். அடுத்து 124வது கொஸ்டின். குழந்தைகள் பெற்றோரை போற்றுவதற்கும் சான்றோர் சொற்படி நடக்கும் பண்பை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்தப்படும் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பண்பாட்டு நிகழ்ச்சிகள். அடுத்து 125வது கொஸ்டின். பள்ளி குழந்தைக்கு ஆண் பெண் பழக்க வழக்கங்கள் பற்றிய கற்றலை வழங்குவதன் பயன் என்ன? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சமூக ஒற்றுமை மற்றும் மரியாதை உணர்வு. அடுத்து 126வது கொஸ்டின். கூற்று. பள்ளி குழந்தைகளுக்கு சமூக மரபுகளை கற்றுத்தருகிறது. காரணம் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பாடங்கள் மூலம் சமூக பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 127வது கொஸ்டின். கூற்று. குழந்தைகள் மூத்தோரை மதிப்பதும் இளையோர்களுக்கு உதவுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் இது சமூகத்தில் நல்ல ஒற்றுமை மற்றும் மரியாதை உணர்வை வளர்க்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து இதில் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. கொஸ்டின் நம்பர் போடலை. 128வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று. குழந்தை பள்ளியில் சமூக பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான காரணம் இதனால் அவர்களின் தனிமை உணர்வு அதிகரிக்கும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதுக்கு ஆனால் காரணம் சரியான விளக்கம் கிடையாது கூற்றுக்கு அடுத்து 129வது கொஸ்டின். ஊடகங்களில் காட்டப்படும் அழகு மற்றும் புகழ் சார்ந்த வாழ்க்கை முறைகள் என்ன ஆபத்தை ஏற்படுத்தும்? ஆப்ஷன் ஏ தாழ் உணர்ச்சி மற்றும் மன அழுத்தம். அடுத்து 130வது கொஸ்டின். இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் குழந்தைக்கு எந்த வகையான சிந்தனை திறனை மேம்படுத்துகின்றன? ஆப்ஷன் ஏ கலாச்சார உணர்வு மற்றும் சமூக விழிப்புணர்வு. அடுத்து 131வது கொஸ்டின். கூற்று. 60 வயது முதல் 100 வயது பருவத்தில் நம்பிக்கை இழப்பு அல்லது நேர்மை காணப்படுகிறது. காரணம் மனித இனத்தின் சமூக மற்றும் பொது அனுபவங்கள் வாழ்க்கையின் முடிவில் மனப்பான்மையை மேம்படுத்துகிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 132வது கொஸ்டின். கூற்று. எரிக்சன் கோட்பாட்டில் ஒவ்வொரு நிலைக்கும் சமூக சூழல் முக்கியம். இதற்கான காரணம் ஒவ்வொரு பருவத்திலும் குழந்தை எதிர்கொள்ளும் பிரச்சனையை தீர்க்க சூழல் உதவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 133வது கொஸ்டின். கூற்று. பண்பாட்டு நிகழ்ச்சிகள் குழந்தையின் சமூக விழிப்புணர்வை மேம்படுத்தும். காரணம் குழந்தை சமூகத்தில் தன் கடமைகளை அறிந்து நடக்க கற்றுக்கொள்கின்றன. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து 134வது கொஸ்டின். கூற்று. பள்ளி ஆண் பெண் பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. இதற்கான காரணம் இது குழந்தைக்கு உணர்ச்சி வளர்ச்சியை மட்டுமே தரும். ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமல்ல. அடுத்து 135வது கொஸ்டின். கூற்று. குழந்தை பெற்றோரை போற்றுவதன் மூலம் சமூக மரியாதை கற்றுக்கொள்கிறது. காரணம் இதனால் குழந்தை தனிப்பட்ட நன்மையை மட்டுமே பயன்பெறும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமல்ல. அடுத்து 136வது கொஸ்டின். கூற்று. சான்றோர் சொற்படி நடக்கும் பண்பை கற்றுக்கொள்ளுதல் குழந்தைக்கு முக்கியம். காரணம் இது சமூக மரியாதை மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம்.
அடுத்து 137வது கொஸ்டின் கூற்று. பள்ளி பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மூலம் குழந்தை சமூக கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறது. காரணம், இது அவர்களை அறிவியல் ஆர்வத்திற்கு ஊக்குவிக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 138வது கொஸ்டின் பருப்பொருள் நிலையில் குழந்தைகளின் சிந்தனை திறன் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ நேரடி அனுபவத்திற்கும் புலனுக்கும் அடிப்படையாக இருக்கும். அடுத்து 139வது கொஸ்டின் புலன் இயக்க நிலை குழந்தைகளுக்கு எத்திறனை மேம்படுத்துகிறது? ஆப்ஷன் பி புலன்களின் இணை செயல்பாடு. அடுத்து 140வது கொஸ்டின் பருப்பொருள் நிலைக்கான உதாரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி குழந்தை அத்தை வீட்டுக்கு செல்ல வழியை காண்பிக்க முடியும். அடுத்து 141வது கொஸ்டின் பியாஜே பின்வரும் எந்த கோட்பாட்டை முன்வைத்தார்? ஆப்ஷன் ஏ சிந்தனை வளர்ச்சி படிநிலைகள். அடுத்து 142வது கொஸ்டின் செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தை ஏன் பிறரின் நோக்கில் இருந்து சிந்திக்க முடியாது? ஆப்ஷன் பி கருத்தியல் திறன் முழுமையாக வளரவில்லை. அடுத்து 143வது கொஸ்டின் ஊடகங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது குழந்தைகளின் அறிவுத்திறன் வளர்ச்சி எவ்வாறு மேம்படும்? ஆப்ஷன் ஏ புதிய கருத்துக்களை எளிதில் கற்றுக்கொள்வது. அடுத்து 144வது கொஸ்டின் கல்வி சார்ந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எந்த திறன்களை மேம்படுத்துகின்றன? ஆப்ஷன் ஏ மொழி மற்றும் எண்ணியல் திறன். அடுத்து 145வது கொஸ்டின் ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடுவதால் ஏற்படும் உடல் பாதிப்புகள். ஆப்ஷன் ஏ பார்வை குறைபாடு மற்றும் உடல் பருமன். அடுத்து 146வது கொஸ்டின் சமூக ஊடகங்கள் மூலம் குழந்தைகள் எந்த பண்புகளை கற்கின்றனர்? ஆப்ஷன் ஏ சகிப்புத்தன்மை மற்றும் இரக்கம். அடுத்து 147வது கொஸ்டின் வன்முறை உள்ளடக்கங்களை கொண்ட ஊடக நிகழ்ச்சிகளின் பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குழந்தையின் நடத்தை மீது தீங்கு. அடுத்து 148வது கொஸ்டின் மின்னணு விளையாட்டுக்களை அதிக நேரம் விளையாடுவதால் என்ன நிகழும்? ஆப்ஷன் ஏ உடல் இயக்க குறைபாடு. அடுத்து 149வது கொஸ்டின் குடும்பத்துடன் ஒன்றாக ஊடக நிகழ்ச்சிகளை பார்ப்பதன் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குழந்தையின் புரிதல் மேம்பாடு. இப்போ வந்துட்டு யூனிட் 7லேருந்து முக்கியமான ஒன்வர்டு எல்லாமே பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.